ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு மிளகா பஜ்ஜி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகா பஜ்ஜியை நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே பியூர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரே ஒரு கீரல் போட்டு அது உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நான் நீக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ண ஆனியன் மசாலாவை இதுக்குள்ளே போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மிளகாவும் கட் பண்ணி உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலாவை போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நார்மலாக செய்கிற மிளகா பஜ்ஜியை விட இந்த மிளகா பஜ்ஜி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் மாவு, கடலை மாவு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே பியூர் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போதும். இப்போ இது கூட இட்லி சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். இது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் இது கூட இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு இட்லி மாவு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த மாவு ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் மிளகாவை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிளகாவை மாவில் டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். எல்லா மிளகாவையும் டிப் பண்ணி எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா முழுக்க ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு கண்ணாடி கிளாஸில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பவுலில் நம்ம மாவு ரெடி பண்ணால் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒட்டாமல் இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது, கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. அவ்வளோதான், மிளகா பஜ்ஜி, ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் க்ரீன் சட்னி அரைச்சிருக்கேன். புதினா சட்னி இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி அதை விட சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாமே நான் வீடியோவாகவும் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், ஸ்டஃப் பண்ணதை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு. இது சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ டிப் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.